தாய் தமிழ் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்கள். நான் உங்கள் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். இன்று நாம் திருக்குறளில் இன்பத்துப்பாலில் 110வது அதிகாரமாக உள்ள குறிப்பறிதல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்றுள்ள 1100வது திருக்குறளை பற்றி அறியப் போகின்றோம். குறிப்பறிதல் என்பதற்கு தலைவியின் உள்ள குறிப்பை அறிதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 1100வது திருக்குறளுக்கு செல்லப் போகின்றோம். இந்த 1100வது திருக்குறள் குறிப்பறிதல் என்ற அதிகார தலைப்பில் உள்ள கடைசி திருக்குறள் ஆகும். கண்ணோடு கண்ணினை நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல. கண்ணோடு கண்ணினை நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். காதலர்கள் கண்களால் பேசிக்கொண்டு காதல் கொள்ளும்போது வாய்ச்சொற்களுக்கு எந்த பயனும் இல்லாமல் போய்விடுகிறது என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: காதலர்கள் கண்கள் கொண்டு பேசி காதல் கொள்ளும்போது அந்த இடத்தில் வாய்ச்சொற்களுக்கு எந்த பயனும் இல்லாமல் போய்விடுகிறது என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது. வாழ்க தமிழ், வாழ்க உலகத்தார். நன்றி.